கன்னிகை என்று சொல்லும் ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பு கர்ப்பவதி ஆவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம். அதுவும் 2000 வருடங்களுக்கு முன் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இன்றைய தியானம் இதில்தான். என்னதான் சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம், பாருங்கள். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை விருப்பத்தோடு கேட்டு வரும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை குறித்து விவரமாக கற்றுக்கொள்வோம். தன் பெயரை கொண்ட நற்செய்தி நூலை எழுதிய லூக்கா ஒரு கிரேக்க மருத்துவர். அவர் தனது நற்செய்தி நூலிலே மகப்பேறு குறித்த விரிவான ஒரு பகுதியை எழுதியிருக்கிறார். மத்தேயு, லூக்கா ஆகிய 2 நற்செய்தி நூல்களுமே இயேசு ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதை தெளிவாய் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. யோசேப்பு இயேசுவின் தந்தை அல்ல. அதே சமயம் மரியாள் யோசேப்புக்கு துரோகம் செய்தவரும் அல்ல. இயேசு ஒரு முறையற்ற பிறப்பால் வந்த குழந்தையும் இல்லை. இது ஒரு புதிய நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். எரேமியா 31:22 ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு நபர் கன்னி பிறப்பை நம்பவில்லை என்று சொல்வதை நான் எதிர்க்க தேவையில்லை. நம்பாமல் இருக்க ஒருவருக்கு உரிமை உண்டு. ஆனால் 2 காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலாவதாக, போதகராக இருக்கும் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அப்படி அவர் மறுப்பார் என்றால் அவர் வேறு வேலைக்கு செல்வது நல்லது. இரண்டாவதாக, பரிசுத்த வேதம் கன்னி பிறப்பை பற்றி போதிக்கவில்லை என்று யாராவது சொன்னால் அதை நான் வன்மையாக ஆட்சேபிக்கிறேன். வரலாற்று பதிவுகளின் மூலம் அறிந்து கொள்ளும் ஒரே இயேசு கன்னி வயிற்றில் பிறந்த இயேசு மட்டுமே. இயேசு கன்னி வயிற்றில் பிறக்கவில்லை என்ற நிலையை நீங்கள் எடுக்க விரும்பினால் அதற்கான உங்கள் ஆதார ஆவணங்கள் எங்கே? மனிதனின் அற்பமான தர்க்கங்களை விட மேலான அத்தாட்சிகளை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஏதோ ஒரு இறையியல் கல்லூரியிலே சுழற் நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு கன்னி பிறப்பு என்பது சாத்தியமற்றது என்று ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுவது மிக எளிது. அருமையானவர்களே, நீங்கள் அந்த தலைப்பிலே ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை கூட எழுதலாம். ஆனால் உங்கள் மறுப்பை நிரூபிக்க உங்களிடம் எந்த ஆவணமும் இல்லை. உங்களிடத்தில் இருப்பது வெறும் பகுத்தறிவு வாதம் மட்டும்தான். தர்க்க ரீதியாக சிந்திப்பதாக நினைத்து கொண்டு இது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று நீங்கள் சொல்லலாம். சரி, அப்படி நடக்க வாய்ப்பில்லை என்று சொல்ல நீங்கள் யார்? சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மனிதன் நிலவுக்கு செல்வது சாத்தியமற்றது என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று மனிதன் நிலவுக்கு சென்று விட்டான். கடவுளின் விதிகளை பயன்படுத்தித்தான் அங்கே செல்ல முடிந்தது. இயற்கையின் விதிகளை படைத்தவர் கடவுள். அவர் தனது நோக்கங்களை நிறைவேற்ற அந்த இயற்கை விதிகளை பயன்படுத்தவும் முடியும், அல்லது அவற்றை சற்று ஒதுக்கி வைக்கவும் முடியும். இயேசு கன்னி வயிற்றிலே பிறந்தார் என்று பரிசுத்த வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்திலே வம்சாவளி பட்டியலில் உள்ள சில விஷயங்களை விளக்கும் ஒரு வாக்கியத்தை கவனியுங்கள். வாசிக்கிறேன். மத்தேயு 1:17 இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை மேலோட்டமாக நாம் பார்த்து புரிந்து கொள்ளும்படியாக மத்தேயு இந்த வம்ச வரலாறுகளை 3 பகுதிகளாக பிரிக்கிறார். முதல் காலம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை. 2ஆம் காலம் தாவீது முதல் பாபிலோனிய அடிமைத்தனம் வரை. 3ஆம் காலம் பாபிலோனிய அடிமைத்தனம் முதல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரை. ஒவ்வொரு காலப்பகுதியிலும் சரியாக 14 பெயர்கள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவர் சில பெயர்களை தவிர்த்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் ஏன் இப்படி செய்தார்? 7 என்ற எண்ணின் 2 மடங்கு 14 என்ற எண் இந்த வம்சாவளி பட்டியலின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் ஒரு அடையாளமாக இந்த முறையை அவர் பயன்படுத்தி இருப்பதாக தெரிகிறது. மேலும் மத்தேயு ஏன் குறிப்பாக 14 என்ற எண்ணை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு பின்னால் கெமாட்ரியா என்ற ஒரு முறை இருக்கிறது. எபிரேய மொழியிலே தாவீது என்ற பெயரின் எழுத்துக்களின் கூட்டுத்தொகை 14 என்றும், இயேசு தாவீதின் வாரிசு என்பதை வலியுறுத்தவே மத்தேயு இப்படி அமைத்திருக்கலாம் என்று சில வேத அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, எரேமியா 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தேவன் இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு பிறப்பை குறித்து கூறியிருக்கிறார். அது இயற்கையான பிறப்பு அல்ல. அதை இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பிலே தேவன் செய்தார். இப்பொழுது மத்தேயு இயேசு கிறிஸ்துவின் தகப்பனார் யோசேப்பு அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதற்கான விளக்கத்தை இப்பொழுது சொல்ல போகிறார். அதுவே எரேமியா தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகும்.
பாருங்கள், மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இப்படித்தான் நடந்தது என்று மத்தேயு கூறுகிறார். இயேசுவின் தாயாகிய மரியாள் யோசேப்பு என்பவருக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அவர்கள் கூடி வருவதற்கு முன்பாக, அதாவது அவர்களுக்குள் உடல் உறவு ஏற்படுவதற்கு முன்பதாக மரியாள் பரிசுத்த ஆவினாலே கற்பவதியானாள். மத்தேயு 1:19 பாருங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். மோசேயின் நியாயப்பிரமாணம் இந்த விஷயத்திலே மிகவும் கண்டிப்பானது. ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்றும் கூறுகிறது. அதுதான் மிக கடுமையான தண்டனை. ஆனால் இந்த யோசேப்பு ஒரு மிக சிறந்த மனிதர். பொதுவாக நாம் மரியாளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது சரியானதே. மரியாளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வழங்குவதிலே புராட்டஸ்டன்ட் பிரிவினரும் தயக்கம் காட்டக்கூடாது. உண்மையிலேயே அவர்கள் ஒரு வியக்கத்தக்க பெண்மணிதான். நம் ஆண்டவரின் தாயாக இருப்பதற்கு தேவன் அவர்களைத்தான் தெரிந்தெடுத்தார் என்பதை யாரும் மறந்து போகக்கூடாது. தேவன் ஒருபொழுதும் தவறு செய்வதில்லை. அவர் சரியான பெண்ணையை தேர்ந்தெடுத்தார். இவை அனைத்தும் உண்மையாக இருக்கும் அதே நேரத்தில் தேவன் யோசேப்பையும் தேர்ந்தெடுத்தார் என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பை தேர்ந்தெடுத்ததிலேயும் தேவன் எந்த தவறும் செய்யவில்லை. கோபக்காரரான ஒரு மனிதராக அவர் இருந்திருந்தால் உடனடியாக மரியாளை கல்லெறிந்து கொல்ல ஏற்பாடு செய்திருப்பார், அல்லது பகிரங்கமாக அவமானப்படுத்தி ஒரு பொது உதாரணமாக்கி இருப்பார். ஆனால் யோசேப்பு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மிகவும் சாந்த குணம் உள்ளவர். அவர் மரியாள் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். மரியாள் தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக அவர் நினைத்திருந்தாலும் மரியாளுக்கு எந்த வகையிலும் தீமை செய்ய அவர் விரும்பவில்லை. மத்தேயு 1:20 பாருங்கள். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. சோகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை தடுக்கும்படியாக தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே தோன்றி உண்மையாகவே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை யோசேப்புக்கு தெளிவுபடுத்துகிறான். மத்தேயு 1:21 பாருங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். எனவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று கூறினான். மத்தேயு 1:22 என்று சொல்கிறது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்காக இந்த நற்செய்தியை எழுதி கொண்டிருந்த மத்தேயு, தேவன் பழைய ஏற்பாட்டில் கூறின காரியங்களின் நிறைவேறுதலாக எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். இவர் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிற சத்தியம் என்ன? இஸ்ரேல் ஜனங்களே, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின்படி வருகிறார் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒருவர், அதாவது மேசியா, இவரே என்று சொல்லுகிறார். என் சத்தத்தை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து சுமார் 300 தீர்க்க தரிசனங்கள் இருப்பதாகவும் அவை அனைத்துமே நிறைவேறிவிட்டன என்றும் சொல்லப்படுகிறது. அவைகளிலே எத்தனை மத்தேயு எழுதின சுசேஷத்தில் இருக்கின்றன என்று தெரியாது. ஆனால் மற்ற 3 சுசேஷ எழுத்தாளர்களையும் விட மத்தேயுவே பழைய ஏற்பாட்டிலிருந்து மிக அதிகமான வசனங்களை மேற்கோளாக காட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை மட்டும் பதிவு செய்வது மத்தேயுவின் முக்கியமான நோக்கம் அல்ல. மாறாக அவரை பற்றிய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எவ்வாறு நிறைவேறின என்பதை உறுதிப்படுத்துவதே அவருடைய நோக்கமாயிருந்தது. அதற்காகவே அவர் பல காரியங்களை பதிவு செய்து அதற்கு ஆதாரணமான பழைய ஏற்பாட்டு வசனங்களையும் சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் குறிப்பிடுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்பொழுது நான் சொல்ல போகும் காரியங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். ஏனென்றால் இது மிகவும் முக்கியமானது. தாராளவாத இறையியலாளர்கள் கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பு என்ற உண்மையை நிராகரிப்பதோடு வேதாகமும் கன்னிப்பிறப்பை போதிக்கிறது என்பதை மறுக்கிறார்கள்.
நேர்மையாக சொல்லப்போனால் தாராளவாதிகளின் சில கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காகவே சில வேத பதிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கிறதோ என்று யோசிக்க வேண்டியது இருக்கிறது. சொல்லப்போனால் அவர்கள் மறுக்கும் கோட்பாடுகளிலே ஒன்று இந்த கன்னி பிறப்பு. ஒரு குறிப்பிட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கன்னிகை என்ற வார்த்தைக்கு பதிலாக ஏசாயா 7:14 ஒரு இளம்பெண் என்று மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் மத்தேயு 1:23 கன்னிகை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏசாயா 7:14 குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான். ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒரு அடையாளம். அப்படி என்றால் ஒரு இளம்பெண் குழந்தையை பெறுவது ஒரு அடையாளம் இல்லை. இந்த உலகத்திலே ஒரு நொடியிலே எத்தனையோ இளம்பெண்கள் குழந்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி ஒரு அடையாளமாக இருக்க முடியும்? அருமையானவர்களே, அந்த கன்னிகை என்ற வார்த்தையின் வீரியத்தை குறைப்பதற்காக அவர்கள் அதை ஒரு யுவதி அல்லது இளம்பெண் என்று மொழிபெயர்த்தார்கள். எபிரேய மூல மொழியிலே ஏசாயா 7:14 பார்ப்போம் என்றால் அங்கே கன்னிகை என்ற சொல்லுக்கு அல்மா என்ற எபிரேய வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. HRSV மொழிபெயர்ப்பாளர்கள் கெசினியஸ் என்ற சிறந்த அறிஞரின் எபிரேய அகராதியை பயன்படுத்தினார்கள். அந்த அகராதியிலே அல்மா என்ற சொல்லுக்கு பொதுவாக கன்னிகை என்றுதான் பொருள் என்று கெசினியஸ் ஒத்துக்கொண்டார். இருந்தாலும் அற்புதங்களை அவர் நம்பாத காரணத்தினால் அந்த சொல்லை யுவதி அல்லது இளம்பெண் என்றும் மாற்றலாம் என்று அவர் கூறியிருக்கிறார். அவரை பின்பற்றின நவீன மொழிபெயர்ப்பாளர்களும் அல்வா என்பது கன்னியை குறிக்காது வெறும் இளம்பெண்ணை மட்டுமே குறிக்கும் என்று வாதாட முயற்சி செய்கிறார்கள். சரி, இப்பொழுது நாம் ஏசாயா 7ஆம் அதிகாரத்தை திருப்பி சில வசனங்களை வாசித்து பார்ப்போம். அங்கே ஆகாஸ் ராஜா அரண்மனையிலே இருந்த பொழுது இது எழுதப்பட்டது. ஆகாஸ் ராஜா தேவனை விட்டு தூரம் போன ஒரு மனிதனாய் இருந்தான். கெட்ட அரசர்களின் வரிசையில் இவனும் ஒருவன். துன்மார்க்கமான அந்த அரசனுக்கு ஒரு செய்தியை கொடுப்படியாகத்தான் தேவன் ஏசாயாவை அனுப்பினார். எனவேதான் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களிலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம் வரை. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். ஆகாஸ் அரசன் மாய்மாலமாய் நடந்து கொண்டான் என்று சொல்லலாம். ஆகாஸை சந்தித்து அவனுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லுமாறு தான் கடவுள் ஏசாயாவிடம் கூறினார். ஆனால் ஆகாஸ் கடவுளை நம்பவில்லை. எனவே அவனது நம்பிக்கையை ஊக்குவிப்பதற்காக கடவுளிடம் ஒரு அடையாளத்தை கேட்குமாறு ஏசாயா சொன்னார். அதற்கு ஆகாஸ் தான் ஏதோ பெரிய பக்தன் போல நடித்து, ஓ, நான் ஆண்டவரிடம் அடையாளம் கேட்டு அவரை சோதிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். அதற்கு ஏசாயா என்ன பதிலளித்தார்? உனக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, கடவுள் ஒரு அடையாளத்தை தரப்போகிறார். அந்த அடையாளம் உனக்கு மட்டுமல்ல, தாவீதின் வம்சம் முழுமைக்குமானது. அந்த அடையாளம் இதுதான். இதோ, ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இது ஒரு சாதாரண இளம் பெண்ணை குறிக்கிறது என்றால் அதில் ஆகாசுக்கோ தாவீதின் வம்சத்திற்கோ அல்லது வேறு யாருக்குமோ எந்த ஒரு பெரிய ஆச்சரியமும் இருந்திருக்காது. ஆனால் ஒரு கன்னிகை கற்பந்தரித்து ஒரு மகனை பெறுவது என்பதுதான் உண்மையான அற்புதம் அல்லது அடையாளம். அதுதான் இந்த வசனத்தின் உண்மையான அர்த்தமும் கூட. பழைய ஏற்பாட்டிலே கன்னிகைக்கு அல்மா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெபேக்காள் ஈசாக்கை திருமணம் செய்யும் முன்னதாக அல்மா என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறாள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுப்பது சரியானது அல்ல. அல்மா என்றால் ஒரு கன்னிகை என்பது செப்துவகிந்தாவிலேயும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 6 பேராக மொத்தம் 72 எபிரேய அறிஞர்கள் எகிப்து தேசத்திலே அலெக்சாண்டரியா பட்டணத்திலே சேர்ந்து உட்கார்ந்து எபிரேய பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தார்கள். அவர்கள் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் இந்த அடையாளம் சொல்லப்பட்ட இடத்தை அடையும் பொழுது இது ஒரு கன்னிகையே குறிக்கிறது என்பதை தெளிவாக அறிந்தவர்களாக கிரேக்க மொழியிலேயும் பார்த்தனாஸ் என்றுதான் மொழிபெயர்த்தார்கள். பார்த்தனாஸ் என்றால் கன்னிகையே குறிக்கிறது, இளம் பெண்ணை அல்ல. உதாரணமாக ஏத்தேன்ஸ் நகரத்தின் கன்னி தெய்வத்தின் பெயர் எதினா. அந்த ஆலயம் பார்த்தினான் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் பார்த்தினோஸ் என்றால் கன்னிகை என்று பொருள். எனவே கடவுளுடைய வார்த்தை எதை உணர்த்த விரும்புகிறதோ அதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நமக்கு சொல்லி இருக்கிறது.
இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயரை குறித்து சில சத்தியங்களை புரிந்து கொள்வோம். மீண்டும் வாசிக்கிறேன். மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கவனியுங்கள், இங்கே ஒரு சிக்கல் இருப்பது போல தெரிகிறது. இயேசு எப்பொழுதாவது இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, அவர் இயேசு என்று தான் அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அதுதான் அவருடைய பெயர். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதாலேயே அவருக்கு இயேசு என்று பெயர் கொடுக்கப்பட்டது. சொல்லப்போனால் கிறிஸ்து என்பது அவருடைய பதவியின் பெயர், இயேசு என்பதுதான் அவருடைய பெயர். ஆனால் இங்கே அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய வார்த்தையிலேயே மிக அற்புதமான விஷயங்களிலே ஒன்றை இங்கே நாம் பார்க்கிறோம். நன்றாக கவனியுங்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். அவர் ஒரு கன்னிகையிடம் பிறந்தால் ஒழிய அவரால் இம்மானுவேலாக நம்மோடு இருக்கும் தேவனாக இருக்க முடியாது. அதுதான் ஒரே வழி. அடுத்ததாக, அவர் இம்மானுவேலாக இல்லாவிட்டால் அவரால் இயேசு என்னும் இரட்சகராகவும் இருக்க முடியாது. அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற இம்மானுவேல் என்பதால் தான் அவரை இயேசு இரட்சகர் என்று அழைக்கிறார்கள். இந்த பூமிக்கு இறங்கி வந்தவரை பற்றிய இந்த உண்மைதான் வேதாகமத்திலேயே மிக உன்னதமான விஷயங்களிலே ஒன்று. எபிரேயர் 2:9 பாருங்கள். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இயேசு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு பலியாக வேண்டியது இருந்தது. அருமையானவர்களே, நான் இந்த உலகத்தின் பாவத்திற்காக மரிக்க முடியாது. என்னுடைய சொந்த பாவத்தை நீக்கும்படியாக கூட நான் மரிக்க முடியாது. ஆனால் அவரால் அது முடியும். இயேசு எப்படி இரட்சகராக முடியும்? அவர் இம்மானுவேலாக இருப்பதனால்தான் இரட்சகராக முடியும். எப்படி தேவன் நம்மோடு வர முடியும்? ஒரு கன்னியின் வயிற்றிலே தோன்றினால்தான் அவர் நம்மோடு வர முடியும். மீண்டும் கூறுகிறேன், அவர் இயேசு என்று அழைக்கப்பட்டார். அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படவில்லை. ஆனால் அவர் இம்மானுவேலாய் இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் அவரை இயேசு என்று நாம் அழைக்க முடியாது. உலகத்தின் இரட்சகராக வேண்டுமென்றால் அவர் இம்மானுவேலாக இருக்க வேண்டும். எனவேதான் கன்னி பிறப்பு மிக முக்கியமானது. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒருவர் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு கன்னி பிறப்பை மறுதலிக்க முடியுமா? கன்னி பிறப்பை குறித்து இவ்வளவு தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கூட நீங்கள் இவ்வளவு நாள் ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளையான பின்னர் இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நீங்கள் மறுதலிக்க மாட்டீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் கடவுளுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நீங்கள் மறுப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை குறித்து ஏன் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். கீழே இறங்கி வந்து என்னையும் உங்களையும் ரட்சிக்க ஒரு இரட்சகர் தேவை. அவர் என்னை போல ஒரு சாதாரணமான மனிதனாய் இருப்பார் என்றால் அவரால் எனக்கு உண்மையாக அதிகமாய் உதவி செய்யவே முடியாது. ஆனால் அவர் இம்மானுவேலாக இருப்பார் என்றால், தேவன் நம்மோடு இருப்பவராக இருப்பார் என்றால், அவர் கன்னி பிறப்பாய் இருப்பார் என்றால் அவரே என்னுடைய இரட்சகர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் இரட்சகரா? நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்களும் நானும் வாழும்படியாகத்தான் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். நம்முடைய இடத்தில் தான் அவர் சிலுவையிலே மரித்தார். நமக்காக மரித்து உயிர்த்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவரே நமது பாவத்திற்கான பரிகாரம் என்பதை முழு இருதயத்தோடு நம்பும் பொழுது அவர் நமது வாழ்க்கையின் இரட்சகராகிறார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறது மட்டுமல்ல, நித்தியமாய் அவரோடு வாழும்படியாக நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்மோடு இருக்கிற தேவனான அவர் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்ற விருப்பத்தோடு நம்முடைய உள்ளத்திலே அனுதினமும் நாம் அவரை தேடும் பொழுது, நம்முடைய சொந்த பலத்தினால் அவருக்காக நாம் வாழ முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஏதோ ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல, அது மனித குலத்தின் மீட்பிற்காக தேவன் வகுத்த உன்னதமான திட்டத்தின் உச்சக்கட்டம். இந்த வேத பகுதியிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 குறிப்புகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேவன் எப்பொழுதுமே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் தேவன். ஆபிரகாம் முதல் தாவீது வரை, தாவீது முதல் பாபிலோனிய அடிமைத்தனம் வரை, அங்கிருந்து கிறிஸ்து வரை
என தலைமுறைகளை மத்தேயு வரிசைப்படுத்துவது ஒரு செய்தியை சொல்கிறது. காலங்கள் மாறினாலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறவில்லை. 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்பட்ட கன்னிகை கற்பவதி ஆவாள் என்ற அடையாளம் சரியான காலத்திலே நிறைவேறியது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தாமதிப்பது போல தோன்றினாலும் அவர் குறித்த காலத்திலே அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இரண்டாவதாக, கன்னிப்பிறப்பு ஏன் அவசியம் என்றால், அவர் இம்மானுவேல். இயேசு ஏன் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறக்க வேண்டும்? அவர் வெறும் மனிதராக பிறந்திருந்தால் நம்மை போலவே அவரும் பாவ இயல்புடையவராக இருந்திருப்பார். ஒரு பாவியால் மற்றொரு பாவியை ரட்சிக்க முடியாது. அவர் முழுவதுமாக மனிதனாக இருக்க கன்னிமரியாளின் வயிற்றிலே பிறக்க வேண்டியது இருந்தது. அவர் முழு தேவனாக இருக்க பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியாக வேண்டியது இருந்தது. இந்த அற்புத இணைப்பினால் மட்டுமே அவர் இம்மானுவேலாக முடிந்தது. அவர் நம்மோடு இருக்க இறங்கி வந்ததால் தான் நாம் அவரோடு இருக்க பரலோகம் செல்ல வழி பிறந்தது. மூன்றாவதாக, யோசேப்பின் நீதி மற்றும் கீழ்ப்படிதலை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த சரித்திரத்திலே யோசேப்பின் பாத்திரம் மிக முக்கியமானது. குழப்பமான சூழலிலேயும் மரியாளை அவமானப்படுத்தாமல் தேவதூதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரியாளை சேர்த்து கொண்டார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, ஐயப்படாதே என்ற வார்த்தை இன்று நமக்கும் பொருந்தும். தேவனுடைய கிரியைகள் சில நேரங்களிலே நம் அறிவுக்கு எட்டாததாக, தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். ஆனால் யோசேப்பை போல நாமும் விசுவாசத்தோடு கீழ்ப்படியும் பொழுது இயேசு என்னும் இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றி நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலேயும் இம்மானுவேலாக இருக்கிறாரா? அவர் வெறும் புத்தகத்தில் இருக்கும் கடவுள் அல்ல, நம் பாவங்களை நீக்கி நம்மோடு வாசம் செய்ய விரும்புகிற ஒரு இரட்சகர். அவர் கன்னி வயிற்றிலே பிறந்தார் என்பதை விசுவாசிப்பது என்பது கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை ஒத்துக்கொள்வதாகும். நம்முடைய பலவீனங்களிலும் நம்முடைய தோல்விகளிலும் நம்முடைய தனிமையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால், அதுவே அவரை விசுவாசிக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்பதை மறந்து போக வேண்டாம். இது எப்படி முடியும் என்று உங்களுடைய வாழ்க்கையின் கேள்விகளை குறித்தும் இம்மானுவேலாய் இருக்கிற கர்த்தர் உறுதிப்படுத்தும் வேத வசனங்களை தொடர்ந்து விசுவாசித்து அனுதினமும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய சத்திய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு இருக்க முடியாய் இம்மானுவேலாய் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பாவங்களை சிலுவையிலே நீர் தீர்த்து வைக்கும்படியாய் வந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கும் கிருபையை தாரும். யோசேப்பை போல எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலேயும் நாங்கள் பொறுமையோடு, சாந்தத்தோடு, அமைதலோடு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க எங்களை காத்துக்கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு பேசும். உம்முடைய வசனத்தை தெளிவாய் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கன்னிகை என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய வார்த்தை என்ன? கன்னிகை என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய வார்த்தை என்ன? ஆப்ஷன் ஏ அல்மா, ஆப்ஷன் பி கெசீனியஸ், ஆப்ஷன் சி பார்த்தனாஸ். இன்றைய அற்புதமான சத்தியத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு இருப்பார் என்று நம்புகிறேன். நமக்கு அற்புத இரட்சிப்பை கொடுத்த அவரின் பிறப்பு ஒரு அற்புதம். ஒரு கன்னியிடத்தில் பிறந்து தான் தேவ மைந்தன் என்பதையும், ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்து தான் ஒரு முழு மனிதன் என்பதையும் நிரூபித்தார். இவரின் பிறப்பு ஆதியில் கொடுக்கப்பட்ட திட்டத்தின், அதாவது அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற தேவனின் வாக்கின் நிறைவேறுதல். உங்கள் வாழ்விலும் ஒருவேளை என்ன நடக்கிறது என்று அறியாமல் நீங்கள் குழம்பி போய் இருப்பீர்கள் என்றால், அவர் வாக்கு மாறா தேவன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாக்கு தத்தங்களை தேடி வாசித்து உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 1:13.